நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனுக்கான ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த செட்டிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இந்த செட்டிங்கோட வேலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். உங்கள் ஃபோன் சாம்சங் மொபைல் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள். என் கையில் சாம்சங் மொபைல் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூகுளோட பிக்சல் ஃபோன்லையும் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச தகவல். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனுக்கான ஒரு அருமையான செக்யூரிட்டி செட்டிங் தாங்க. இந்த செக்யூரிட்டி செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஃபோனை வந்து லாக் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்கை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணுமா? வாங்க நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் லாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோனோட சைடு கீயை பயன்படுத்தி ஃபோனை லாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சில சமயங்களில் ரைட் சைடு ஒரு 2 பகுதியும் கீழே 2 பகுதியும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த லாக்கோட செட்டப்பையே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். போனதுக்கப்புறம் இதில் லாக் ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செக்யூர் லாக் செட்டிங்னு வரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபோனுக்கு ஒரு பின் நம்பர் வச்சுருப்பீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். பின் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஷோ லாக்டவுன் ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் இதை வந்து நான் ஆன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கு தாங்க. உங்க போனை அதிகமாக நோண்டக்கூடாது. இல்லைனா கூட ஏதாவது ஒரு வழியில் உங்க போனை வந்து ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா உங்க போன் முழுக்க இந்த நெட்வொர்க்கோட கனெக்டா இருக்கிறதுனால எந்த வழியினாலும் ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது தவிர்க்கிறதுக்கு இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. இதுல என்னப்பா இருக்கு இந்த செட்டிங்கை ஆன் பண்றதுனால அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ நான் என்ன பண்றேன், போனை லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சைட் கீ கொடுத்து முதல்ல நீங்க பார்க்கும்போது ஸ்டாண்டிங் லைன்ல இருந்துச்சு. ஒரு 3 விஷயங்களை நீங்க பாத்தீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 செட்டப்பை பார்த்திருப்பீங்க. அதுல லாக்டவுன் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த லாக்டவுன் மோட நீங்க பயன்படுத்தும் போது 2 விஷயங்கள் வந்து டிசேபிள் ஆயிடும். அது என்னன்னா, உங்க போன்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல ஃபேஸ் லாக் வச்சிருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதுதான் இந்த லாக்டவுன் மோட்ல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். சரிங்களா? நீங்க ஃபாஸ்டா இந்த லாக்டவுன் மோட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் கொடுக்குறேன், லாக் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்வைப் டு அன்லாக். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டோ ஃபேஸ் விஷயங்களோ எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. பின் நம்பர் மட்டும்தான் கொடுத்து நீங்க உள்ள என்டர் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த லாக்டவுன் மோட் ஆப்ஷன். வேணுங்கிறவங்க இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சாம்சங் மொபைல்ல. மற்ற மொபைல்களில் வேற விதமா கூட இருக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சிவப்பு கலர் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.